ஸோ நம்ம சர்வர் சைடில் வந்து பாடி பார்சர் வந்து இப்போ ஹேண்டில் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ரவுட்டர் வந்து ஹேண்டில் பண்ணணும். ரவுட்டர்னா ஒரு ரெக்வெஸ்ட் வந்தவுடனே அதை ப்ராப்பராக வந்து ரீடைரக்ட் பண்ண. இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ரெக்வெஸ்ட் வரும். எந்த மாதிரியான ரெக்வெஸ்ட்லாம் வரலாம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்போனன்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கிரியேட் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரியான காம்போனன்ட் அப்படின்னா கிரியேட் எம்ப்ளாயி. அப்போ கிரியேட் எம்ப்ளாயினா என்ன அர்த்தம்? ஒரு ஃபார்மில் ரைட் ஒரு ஃபார்ம் த்ரூவாக நம்ம டேட்டாவை போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இங்கே போஸ்ட் மெத்தட் ஹேண்டில் பண்ணுறோம். எடிட் அப்படிங்கிறது வந்து புட் மெத்தட் ஹேண்டில் பண்ணுறது. ரைட் எம்ப்ளாயி லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து கெட். இப்போ நீங்கள் டெலீட் பண்ணணும்னா டெலீட் மெத்தட். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் மெத்தட் ஹேண்டில் பண்ணும்போது அந்த மெத்தடுக்கு ரிலேட்டடான கரெக்டான ஆக்ஷனை வந்து சர்வர் சைட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய பேக் எண்டில் ஆக்சுவலி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ரவுட்டிங் ரவுட்ஸ் கண்ட்ரோலர் இந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறோம். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகும்போது இன்னும் நம்ம வந்து ரவுட்டிங் கண்ட்ரோலர் அந்த மாதிரி நிறைய டைரக்டரி கிரியேட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். நம்மளுடைய இந்த ப்ரீமியம் கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுலாம் சொல்லியிருப்போம். இது வந்து ஜஸ்ட் ரொம்ப பேசிக்கான விஷயங்கிறதுனால நான் இதில் ரொம்ப நிறைய ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண விருப்பப்படல. நான் ஒரே ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். எந்த மாதிரி அப்படின்னா ரவுட்ஸ். ரைட் இந்த ரவுட்ஸ் டைரக்டரியில் நம்ம ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். emp route.js. இதில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வர ரெக்வஸ்ட்டை வந்து ரிசீவ் பண்ண போகிறோம். அதை டேட்டா பேஸ்க்கு ஹேண்டில் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைல். ஸோ இங்கே ரெண்டு விஷயம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். நம்பர் ஒன், நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்கீமாவை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கீமா செக்ஷனுக்கு போயிட்டு மாடலில் இருக்கும் அந்த ஸ்கீமா. ஸோ இதில் வந்து மங்கூசி லைப்ரரியை ரவுட்டிங்லேயும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணீங்க. ரைட் அடுத்தது server.jsல நம்ம வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதே எக்ஸ்பிரஸும் நம்மளுக்கு தேவைப்படுறதுனால ஸோ நம்ம இதையும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரைட் பட் இந்த எக்ஸ்பிரஸில் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர். இது எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸ்பிரஸ்லேயே இருக்குது. நீங்கள் எக்ஸ்பிரஸ் வெப்சைட் போயிட்டு ரவுட்டர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ணுறது வந்து 4.x கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் ரவுட்டர் அப்படிங்கிறது தெளிவாக டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ ரெக்வஸ்ட் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஸோ கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எடுத்த உடனே மாஸ்டரிங் ஆக முடியாது. இப்போ ரவுட்டர் என்ன பண்ணால் ஒரு ரெக்வஸ்ட் வருது, கெட் ரெக்வஸ்ட் வருதுன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி வந்து போஸ்ட் வருதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஒரு ரவுட்டர் அப்படின்னா அதுக்கான பேராமீட்டர் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ரைட் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். நான் ரொம்ப சிம்பிளாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் இங்கே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ இங்கே நம்மளுடைய ரவுட்டர் செக்ஷனில் ரவுட்டர் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் டாட் ரவுட்டர். ஸோ நம்ம எக்ஸ்பிரஸோடைய ரவுட்டர் ஃபீச்சரை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ரைட் ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ண மாடலை இம்போர்ட் பண்ணணும். மாடல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடல்ஸ் அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன நேம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட் இந்த நேம் இந்த எம்ப்ளாயி ஸ்கீமான் இருக்குல்ல இதை காப்பி பண்ணிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாயி ரவுட்டிங்க்கு வந்துடுங்க. ரைட் லெட் ஓகே எம்ப்ளாயி ஸ்கீமா ஈக்குவல் டு ரெக்வர்ட் சிங்கிள் கோட் டாட் டாட் ஸ்லாஷ் பாருங்கள் ஃபோல்டர் அதுவே காமிக்கும் மாடல் ஸ்லாஷ் ஓகே எம்ப்ளாயி. ஸோ அவ்வளோதான் ஃபைல் நேம் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா சப்மிட் பண்ணக்கூடிய டேட்டாவை பேக்எண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். ரைட் அப்போது அதை ரிசீவ் பண்ணுறது என்னவா இருக்கும்? ஆக்சுவலி நம்ம போஸ்ட் மெத்தட் ஹேண்டில் பண்ணணும். ரைட் ஸோ ஒரு சர்வர் சைடில் என்னென்ன ஹெச்டிடிபி மெத்தட்லாம் இருக்குது? கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து போஸ்ட் மெத்தட் ஹேண்டில் பண்ணணும் இந்த சுச்சுவேஷன். ஏன்னா நம்ம ஃபார்ம்லேருந்து டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறோம். ரைட் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ரவுட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரவுட்டர் டாட் ரவுட். இந்த ரவுட்டில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா என் பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். இந்த என் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய பேக் அண்ட் சர்வர்ஸ் எப்படி ரன் ஆகுது அப்படின்னா
localhost colon 8000 ஸ்லாஷ். ஸோ ஸ்லாஷ் இங்கே கொடுக்குற எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரியேட் எம்ப்ளாயி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கோம் ரியாக்ட்ல. ஸோ இதில் நம்ம வந்து ஆன் சப்மிட்ல த்ரூவா நம்ம சப்மிட் பண்ணும்போது நம்ம பேக் எண்ட்ல கிரியேட் பண்ண இந்த எண்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட் ஓகே எம்ப்ளாயி. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் தான் ஸோ நம்ம பேக் எண்ட்ல ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8000 ஸ்லாஷ் எம்ப்ளாயிங்கிறது வந்து எங்கே வந்து ப்ராப்பராக கொடுப்பீங்கன்னா இந்த ஆன் சப்மிட்குள்ள. இங்கிருந்து நாம கேதர் பண்ண ஃபார்ம்லேருந்து கேதர் பண்ண டேட்டாவை சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணும்போது யார்கிட்ட சப்மிட் பண்ணோம் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுக்கணும். ஸோ அதுக்கான எண்ட் பாயிண்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ரைட். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எண்ட் பாயிண்ட் எந்த மாதிரி ஒர்க் பண்ணும். இந்த எண்ட் பாயிண்ட் வந்து டெலீட் பண்ணணுமா போஸ்ட் பண்ணுமா. ஆக்சுவலி நம்ம ஃபார்ம்லேருந்து டேட்டாவை போஸ்ட் பண்ண போகிறோம். போஸ்ட். ரைட். அடுத்தது இந்த ரெண்டு விஷயம் ஹேண்டில் பண்ணும். இந்த ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸு அப்புறம் நெக்ஸ்ட். ஸோ டோட்டல் இங்கே பாருங்கள் இந்த சின்டெக்ஸை மட்டும் நாம வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்களாம் ஒர்க் ஆகாது. அதாவது நீங்கள் ரெக்வஸ்ட் வாங்குறீங்கன்னா அது ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட், ரெஸ்பான்ஸ் திரும்ப கொடுக்கறதுக்கான ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட் இதெல்லாம் கீவேர்டு கிடையாது, இதெல்லாம் மிடில் வேர் பேராமீட்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ இது ரெக்வஸ்ட் பதில் நீங்கள் ஃபுல் நேம் ரெக்வஸ்ட்டும் கொடுக்கலாம், இல்லை ஏபின்னு கூட கொடுக்கலாம். பட் குட் ப்ராக்டிஸ் என்னன்னா ஆர்யூகிங்கிறது ரெக்வஸ்ட். ரைட். ஆரோ ஃபங்க்ஷன் தென் கர்லி பிரேசஸ் கொடுங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்கீமாவை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். ஸோ ஸ்கீமாவை பேஸ் பண்ணி தான் டேட்டாவை வந்து MongoDB ஹேண்டில் பண்ண போகுது. ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்கீமா கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்கீமா வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் ஹேண்டில் பண்ணுறா மங்கூசி. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக நம்மளுடைய சர்வர் சைடு கோடு வந்து டைரெக்டாக போயிட்டு டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணாது. நம்ம யார்கிட்ட வந்து டேட்டா பேஸ் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா மங்கூசி கிட்ட. மங்கூசி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டேரெக்டாக வந்து டேட்டா பேஸ்ட்டை போயிட்டுலாம் இன்ட்ராக்ட் பண்ணாது. நீ வந்து என்ன மாதிரியான ஸ்கீமா வச்சிருக்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் நம்மளுடைய பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட் தெரியும். நம்ம வந்து இப்போ ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம்னா அந்த ஃபார்மில் எத்தனை ஃபீல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அதுதான் நம்ம ஸ்கீமான்னு சொல்கிறோம். அந்த ஸ்கீமா ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேப் பண்ணணும். ஸோ இந்த எம்ப்ளாயி ஸ்கீமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எம்ப்ளாயி ஸ்கீமா டாட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ டேட்டாவை கிரியேட் பண்ணுறீங்க, அதான் வந்து எம்ப்ளாயி ஸ்கீமா டாட் கிரியேட். ஸோ கிரியேட் பண்ணும்போது என்ன டேட்டாவை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க ரெக்வஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வரக்கூடிய பாடி. ஏன் பாடி? பிகாஸ் குரூப் ஆஃப் டேட்டா இருக்குது உங்களோட ஃபார்மில், குரூப் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ இது எல்லாமே பாடி டேட்டா. ஸோ நம்ம ஒன்றும் சின்ன டேட்டாலாம் அனுப்பல, குரூப் ஆஃப் டேட்டா அனுப்புகிறோம். அப்போ ரெக்வஸ்ட் டாட் பாடி. ஸோ இப்போ வந்து ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த எரரை வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ நம்மளுடைய டேட்டா. ரைட். இப்போ நம்ம இஃப் எரர் சப்போஸ் வந்து எரர் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ரொம்ப கண்டிஷன் எப்போதுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம ஏதாவது பேக்கெண்டில் நடக்குது அப்படின்னா ஒன்று எரரா இல்லை சக்ஸஸ் ஆயிடுச்சு அது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ இஃப் பிளாக் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து நீங்கள் ட்ரை கேட்ச் கூட யூஸ் பண்ணலாம். எல்ஸ் இங்கே ஸோ நம்மளுடைய டேட்டா ரிசீவ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு console.log டேட்டா. ரைட். ஸோ இங்கே எரர் வந்துச்சு அப்படின்னா ஸோ ரிட்டர்ன் நெக்ஸ்ட் எரர். ஃபைன். ஸோ நம்ம இப்போ பர்ஃபெக்டாக வந்து நம்ம டேட்டா வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த டேட்டாவை வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து ரெஸ்பான்ஸ்க்கு மாற்றணும். ஸோ எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் டேட்டா, நம்மளுக்கு வரக்கூடிய டேட்டா ரெஸ்பான்ஸ் டேட்டாவை மாற்றிடும். ரைட். இதில் லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸோ நம்ம கிரியேட் பண்ண இந்த ரவுட்ரு நம்ம ஃபைனலாக எங்கே கொண்டு போய் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும். ஸோ இது ஜஸ்ட் வந்து இன்னும் வந்து நம்மளுடைய ஆக்சுவல் சர்வர் சைடில் இன்னும் ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய சர்வர் டாட் ஜேஎஸ் தான் ஆக்சுவலி வந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட் எல்லாமே சர்வர் டாட் ஜேஎஸ்க்கு தான் வரும். இங்கிருந்து தான் நாம் வந்து ரவுட்டிங்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும். அப்போ இந்த சர்வர் டாட் ஜேஎஸ்ல நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணணும். நம்மளுடைய அந்த ரவுட்டரை என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து கொடுக்குறேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக எக்ஸ்பிரஸ் டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் எம்ப்ளாயி டேட்டா ஈக்குவல் டு ரெக்வர்ட் டாட் டாட் ஸ்லாஷ் பேக்எண்டு ஸ்லாஷ். ஸோ நம்மளது வந்து எங்கே இருக்குன்னா ரவுட்ஸ் ஸ்லாஷ் ஓகே இஎம்பி ரவுட்.
ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இம்போர்ட் பண்ண ரவுட்டர் என்ன பண்றோம் அப்படின்னா, யூஸ் பண்ணணும் மிடில்வேர்ல. எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். குட் பிராக்டிஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் MongoDBல இருக்கு இல்லையா? இது கீழ போயிட்டு, ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து ஹோம் பேஜ்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம எதுவுமே ஹேண்டில் பண்ண தேவையில்ல. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து இதெல்லாம் எடுத்துடலாம். ரைட்? நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இப்போ வந்து திரும்பவும் ஆப் டாட் யூஸ். இப்போ மிடில்வேர் எல்லாமே அதுக்குள்ள தான் வரும். ரைட்டா? ஸோ அப்போ வந்து ஆப் டாட் யூஸ். இப்போ இந்த மிடில்வேர் எல்லாமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, MongoDBக்கு கீழே கொண்டு வந்துடுறேன். ரைட்? ஸோ இங்க வந்து ஆப் டாட் யூஸ். ஸோ 2 விஷயம் இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்க வந்து அதாவது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8000 ஸ்லாஷ் இங்க யூஸ்ல கொடுக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் அங்க ஸ்லாஷ் இஎம்பி அப்படின்னு கொடுக்குறேன்னா, அப்போ இங்க வந்து இஎம்பி ஸ்லாஷ் நம்ம ரவுட்டிங்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ரைட், கிரியேட் எம்ப்ளாயி. ரைட், இந்த ஃபார்மேட். ரைட். ஸோ இங்க வந்து ஒரு சேர்த்துக்கிறேன், கிரியேட் எம்ப்ளாயி. ஸோ இதுவும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்படி தான் அந்த யூஆர்எல் வந்து ஆக்சுவலி வந்து மேப் ஆகும். ரைட். ஸோ இதுதான் நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல கொடுக்கணும். ஸோ இங்க கொடுக்கறது வந்து இங்க வந்து லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 000க்கு அப்புறம் வரும். அடுத்த யூஆர்எல் பார்த்துட்டீங்கன்னா உங்க ரவுட்டர் அப்போ ரவுட்டரை நேவிகேட் பண்றதுக்கு ஸ்லாஷ். ஸோ ரவுட்டர் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண ரவுட்டரோட நேம் என்ன, எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ரைட். ஆக்சுவலி வந்து இதை வந்து நான் இங்க கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ரெக்வஸ்ட் வந்து server.jsக்கு வரும். server.js என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த யூஆர்எல் மேப் பண்ணுறது பார்த்துட்டு அதுக்கான ரவுட்டருக்கு அதை நேவிகேட் பண்ணும். ரவுட்டருக்கு போயிட்டு ரவுட்டரில் வந்து இந்த செக் பண்ணும், இது மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரவுட்டர் வந்து இதுவும் இங்கே கொடுத்துருக்கிறதும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த போஸ்ட் மெத்தட் ஹேண்டில் ஆகும். சப்போஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா 404. ஓகேங்களா? ஏபி எதுவுமே பண்ணாது. இப்போ வந்து சர்வர் சைடு ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்டில் நம்ம வந்து சப்மிட் பண்ணா, ஸோ இந்த சர்வருக்கு வரணும் அந்த ரெக்வஸ்ட். அது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக டேட்டா போய் போஸ்ட் ஆகணும். ரைட். இதுதான் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்.